ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு நான் ஏவப்பட்ட வார்த்தை, நாம் அடிக்கடி கேட்ட பரிச்சயமுள்ள ஒரு வார்த்தை தான். ஆனால் ஆண்டவர் எப்ப பேசினாலும், அவர் மறுபடியும் ஒரே வார்த்தையை பேசினாலும் அதுல ஒவ்வொரு வாட்டியும் எதையாவது ஒரு புதுசா காரியங்களை கற்று தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிளை ஒவ்வொரு தடவையும் வாசிக்கிறப்போ புதுசா இருக்கிற மாதிரி எனக்கு நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அந்த பேசேஜ் தான் பிரதர் வாசிக்கிறேன், பட் ஐ ஃபீல் இட் சம்திங் நியூ பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் வேர்ட் and it has life in it. Amen. God's word has life in it. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தை நேரடியா நம்ம கூட நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் அந்த வார்த்தை நம்மோடு கூட பேசுகிற வல்லமை உடையதா இருக்கிறது. ஆமென். புத்தகத்தை எத்தனையோ முறை வாசித்தாலும் ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தைகள்ல இருந்து கர்த்தருடைய தெளிவான வழி நடத்துதலை நம்மளால பார்க்க முடியும். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியல. ஊழியத்தில் இருக்கிற எங்களுக்கும் கூட அநேக நேரங்கள்ல எங்க ஊழியம் செய்யறது, ஊழியத்துல சோர்வுகள் வரும் பொழுது எப்படி முன்னாடி போறது தெரியாம இருக்கும் போதெல்லாம், எப்பெல்லாம் அவர் பாதத்துல இந்த வார்த்தையோடு கூட உட்கார்றோமோ அப்பெல்லாம் பதில் கிடைச்சிட்டே தான் இருந்திருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நீங்க எதிர்பார்ப்போட நீங்க வந்திருக்கிறீங்கன்னு எத்தனை பேர் உண்மையா? நான் நினைக்கிறேன் நீங்க எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவா. ஏன்னா அவர் பேசுகிற தெய்வம். இந்த உலகத்துல we are so privileged to have Jesus as our savior, because no other god in this world can boast that they can guide their people. Hallelujah. Our God is a speaking God. Our God speaks to us. He speaks face to face. Hallelujah. அவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வமா இருக்கிறார். இந்த நாளிலே சோர்ந்து போய் துவண்டு போய் வேதனையோடு எனக்கு வேற வழியே இல்லையா, இதுக்கு மேல எனக்கு பதிலே இல்லையா அப்படின்னு நீங்க நினைச்சு வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஓசியா 4:6 சொல்லுது, என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். எதனால சங்காரமாகிறாங்களா? My people perish because of lack of knowledge. knowledgeனா என்ன knowledge சொல்றார் ஆண்டவர்? What is that knowledge? Is that we study every day? நமக்கு பலவிதமான நாலேஜ் இந்த உலகத்துல கிடைக்குது. ஆமாவா இல்லையா? எஜுகேஷன் மூலம் நாலேஜ் கிடைக்குது, அது இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நாலேஜ் கிடைக்குது. லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு காரியத்துல இருந்தும் we get so many, every day we get knowledge. But the Bible talks about the knowledge about God. தேவனை குறித்த அறிவுதான் நம்மையும் வாழ்க்கையில வெற்றி உள்ளவர்களாய் மாற்ற போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனை குறித்த அறிவு, the knowledge of God is going to make you prosperous, is going to make you successful. Hallelujah. இந்த நாளிலே அவரை பற்றி அறிகிற அறிவு யாருக்கு அதிகமாகிறதோ, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, அவரை அறிகிற அறிவு யாருக்கு பெருகிறதோ அவங்க வாழ்க்கையில சக்சஸ் மேல சக்சஸ் பெருகிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை குறித்த அறிவு. அதனாலதான் பல நேரத்துல நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இதுல இருக்கிற உண்மை பற்றி அறிகிறதற்கே எனக்கு நேரம் இல்லை, என்ன போய் உட்கார்ந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ண சொல்லிடாதீங்க ஆண்டவரே. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இப்படியாய் ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே என்ன போய் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ண வச்சிடாதீங்க, என்ன எங்கேயாவது வேலை எல்லாம் பார்க்க சொல்லிடாதீங்க, இதுல இருக்கிற அந்த வெளிப்பாடுகளை அறியும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. இதுல இருக்கிறத நான் தேடுறதுக்கே என் ஆயுசு முழுவதையும் நான் இதற்காக செலவிட்டாலும்
இதற்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷத்தை என்னால கற்றறிந்து நான் தேறினவன் சொல்லிடவே முடியாது. எத்தனை வருஷம் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிறவங்களா இருக்கலாம், நீங்க உங்களுக்கு 90 வயசு வரைக்கும் இந்த பைபிளை வாசித்து இருக்கலாம், ஆனாலும் உங்களால சொல்ல முடியாது நான் முற்றிலும் தேறினேன் என்று ஒருவரும் போஸ்ட் பண்ண முடியாது, ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. ஏன்னா இந்த பைபிள் ஒரு சமுத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப ரகசியம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதோட நீ கனெக்ட் பண்ணிட்டீனா எல்லாம் நான் சப்ளை பண்றேன்னு சொல்றாரு ஆண்டவர். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு? ஹல்லேலூயா. நான் ஈஸியான வழி சொல்லி தரேன். வாழ்க்கையில சக்சஸ் ஆகணுமா? நானும் சக்சஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. I also need success and we are all searching for success. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், எனக்கு சக்சஸ் வேண்டாம்னு யாராவது சொல்றீங்களா? என் வாழ்க்கை ஜெயிக்க வேண்டாம், எனக்கு ப்ராஸ்பெரிட்டி வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்றவங்க அப்படி யாராவது இருக்கிறீங்களா? Everybody wants to be success. God also want everyone to be a successful person. ஏன்னா அவர் successful God. Hallelujah. Jesus never fails. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறார். எதுக்கு இந்த உலகத்துல எதுக்கோ நேரத்தை செலவிட்டு, இங்க பாருங்க, இந்த நம்ம நாடு ரொம்ப பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கனா இருக்குது. அதனால நம்மளால பெரிய லெவல்ல ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் பணம் செலவழிக்கிறதுக்கு இங்க ஆட்கள் இல்லை. ஆனா ஒரு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல ஒரு மீனை பத்தி அறிந்து கொள்வதற்கு, அல்லது ஒரு தண்ணிக்குள்ள என்ன நடக்குது, அந்த ஓஷனுக்குள்ள என்ன நடக்குது, என்னென்ன கிரீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிந்து கொள்றதுக்கு ஒருத்தன் காசு செலவு பண்ணி அவன் கூட ஒருத்தன் ரிஸ்க் எடுத்து அவன் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு காட்டுக்குள்ள போறான், கடலுக்குள்ள போறான், எங்கெங்கயோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உலகத்திற்கு காண்பித்து அதனால பயனடைகிறாங்க. என்னென்னத்தையோ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்துல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு மத்தேயு 6:33, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் முதலாவது என்னுடைய நீதியையும் நீங்கள் தேடுவீர்கள் என்றால் மற்றது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். You must seek my kingdom and my righteousness first and everything shall be added to you. Hallelujah. நீங்க எதையோ தேடிட்டு இருக்கீங்க தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, அம்மா, அப்பா, எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் தேட வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். அது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியையும் நீ தேடும் பொழுது உனக்கு மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். Hallelujah. Everything shall be added unto you. Whatever that you require in your life, everything shall be added unto you. But one thing you must do with all your heart, with all your strength, with all your mind, with all your soul, what you are supposed to do, you must seek my kingdom first. Give my kingdom first priority. Give my righteousness. Live a righteous life first priority. Which is your first priority in your life? Is that your family? Is that your job? Is that your friend? Is that your wife? Is that your husband? Is that your lover? Is that anybody priority? ஆண்டவர் சிம்பிளா சொல்லி தராரு. இதுல ஒரே ஒரு ரெவலேஷன் நான் சொல்லணும். When will you seek something? எப்ப தேடுவீங்க? தேடுதல்னு எப்போ ஒண்ணு இருக்கும், எதையோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு தானே தேடுறதுன்னு. அப்படின்னா ஒண்ணு எதையோ இழந்துட்டோம் அப்படின்னா தேடுவோம், அப்படித்தானே? இந்த டிராமா பண்ணும்போது இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல இந்த பாப்பா வந்து 9 காசை வச்சிருந்தா ஒரு காயினை தொலைச்சிட்டா, அதனால தேடிட்டு இருந்தா. அதே போல ஆண்டவர் சொல்றாரு சீக்குன்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவர் முதல்ல நீ தேடுன்னாரு? தமிழ்ல அழகா தேடுன்னு இருக்கு, ஆங்கிலத்துல சீக்குன்னு இருக்கு. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா aim at, strive after, focus on, study about, learn about, meditate about my kingdom. Learn about my kingdom, focus on my kingdom and my righteousness, and everything shall be added unto you. Why God is asking you and I to seek after his kingdom and his righteousness? Why? ஏன் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க அப்படின்றாரு? ஏன்னா மனிதனை உண்டாக்கின பொழுது தேவன் அவனை எல்லாம் உடையவனாய் உண்டாக்கினார். எப்படி? When God created human beings in this earth, 6வது நாள் தான் மனுஷனை உண்டாக்கினாரு.
5 நாள் மற்றவைகளை எல்லாம் உண்டாக்கிட்டு 6வது நாள் தான் மனுஷனை உண்டாக்குனாரு. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? முதல்ல நானும் நீங்களும் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானவைகள் எல்லாம் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. Before you were born, before you were formed in your mother's womb, God has already prepared everything for you. உங்களுக்காக எனக்காக தேவையானது எல்லாத்தையும் ஏற்கனவே அவர் செஞ்சு வச்சுட்டு தான் உங்களை அனுப்பி இருக்கிறார் இந்த பூமிக்கு. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். He has already done everything. நீங்களும் நானும் எங்க பிறக்கணும், யாரு அப்பா அம்மா, எப்படி கலரு, என்ன நிறம், என்ன பேரு, எந்த ஊரு, எப்படி வாழ போகிறோம், எல்லாத்தையும் எல்லா சூழ்நிலைகளையும் He predestined everything for us. It is not your plan. நீங்க செலக்ட் பண்ணி நீங்க சூஸ் பண்ணல உங்க அப்பா அம்மாவை. நீங்க இல்ல, நான் இல்ல, எல்லாவற்றையும் He predestined everything and He sent us and He has an assignment for each and every one of you. Hallelujah. இப்ப அந்த பிரையாரிட்டிய இப்ப பிசாசுக்கு உடைக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல என்ன தேடு. ஏன் தேடணும் அப்படின்னா, நான் உண்டாக்குனப்ப உன்னை எல்லாமே உடையவனா உண்டாக்குனேன். உனக்கு தேவையானதெல்லாம் உண்டாக்கி வச்சுட்டு தான் உன்னையவே உண்டாக்குனேன் மை சன். ஆனா நீ என்னை விட்டு எப்பொழுது நீ பிரிந்து போனாயோ அப்பொழுது நீ மற்றவைகளை தேட வேண்டிய நிர்பந்தம் உனக்கு வந்துருச்சுப்பா. இப்ப நல்ல செய்தி சொல்றதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வந்தார். வந்த உடனே அவர் எப்படி நீங்க சுகமாக்கணும், எப்படி நீங்க டாக்டரினை பிரீச் பண்ணணும், எந்த டாக்டரின், அவருடைய டாக்டரின் ஒரே ஒரு டாக்டரின் தான், ஒரே ஒரு டாக்டரின் தான். Jesus doctrine is one simple doctrine, only one doctrine. What he preached, a simple message: repent, for the kingdom of God is at hand. என்னுடைய நீதியை, என்னுடைய ராஜ்யத்தை, ஏன் அப்படின்னா என் ராஜ்யத்துல எங்க அப்பா ராஜாவா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்திற்குள்ள நீ வந்துட்ட அப்படின்னா உன் தேவைகள் எல்லாம் அந்த ராஜ்யத்துல சந்திக்கப்படும் சொல்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு சொல்லி தெரியல. நீங்க உங்க முகங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் வாடலாவே இருக்கு. நான் நல்ல செய்தி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என் ராஜ்யத்தை தேடு. நீ எதையோ தேடிக்கிட்டு இருக்கிய, நீ வேலையை தேடிக்கிட்டு இருக்கிற, நீ கணவரை தேடிக்கிட்டு இருக்கிற, நீ மனைவியை தேடிக்கிட்டு இருக்கிற, நீ எதையோ தேடிக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல, நீ உன்னை இழந்து போயிருக்கிற. அத முதல்ல தேடு, அங்க கனெக்ட் ஆகு, அத பாரு. அதுக்கு முதல் பிரையாரிட்டி அதுவா இருந்துச்சுன்னா உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சப்ளை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்னு சொல்றாரு. ஏன்னா he is calling for the ancient days when Adam and Eve were in the Garden of Eden. They don't lack anything, they doesn't lack anything, they were fully satisfied. ஆதாமும் ஏவாளும் பரலோகத்துல இருந்தப்போ, சாரி ஏதேன் தோட்டத்துல இருந்தப்போ அவங்க பிச்சைக்காரன ஆண்டவர் விட்டாரா? அங்க சாப்பிடறதுக்கு பிரச்சனை இருந்துதா? சொல்லுங்க. நான் கொஞ்சம் பாருங்களேன், நான் வாத்தியார், நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி எல்லாம் உட்கார்ந்துன்னா நான் பேசும்போது நீங்க பேசணும். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல உண்டாக்கி வச்சுட்டு நீ போய் பிச்சை எடுத்து பொழைச்சுக்கிட்டாரா? இல்ல இல்ல. They were in the image of God, in His likeness. தேவனுடைய தற்ச ரூபமாய் அவர்கள் உண்டாக்கப்பட்டனர். They were supposed to dominate everything. My dear son and daughter, ஆதாம் ஏவாள் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்க, எல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கும். You will dominate everything. You will have everything in your life. எல்லாமே உனக்கு தேவையானதெல்லாம் தரும். உனக்கு தேவையானதெல்லாம் இங்க இருக்கு. ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுப்பா, எல்லா இந்த பூமி இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ளது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்க. ஒண்ணு சாப்பிடாத. ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு சாப்பிடாத. இப்ப பல பேர் அதை தான் யோசிக்கிறாங்க. அந்த ஆள் பண்ணதாங்க எல்லாத்துக்கும் காரணம். அந்த ஆள் மட்டும் அவங்க பொண்டாட்டி பேச்ச கேட்காம இருந்திருந்தாருன்னா இப்ப எல்லாம் பிரச்சனையும் எல்லாமே நல்லா நடந்திருக்கும். எல்லாம் பிரச்சனை எல்லாம் அங்க தொடங்கினதுங்க.
அந்த ஆளை மட்டும் நான் பார்த்தேன்னா அப்படின்னு நீங்க நிக்கிறீங்களா? உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்றேன், அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் செஞ்சிடும். ஏன்னா we were innocent. அததான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்து போனது எதுன்னு தெரியுமா? நீ இழந்து போனது என்னன்னு தெரியுமா? உனக்கு நீ எதை தேடாம இருக்கன்னு தெரியுமா? நீ ஏன் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா? நீ ஏன் இப்ப தோத்து போயிட்டு இருக்கேன்னு தெரியுமா? உன் வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ தான்ப்பா ஆளுகை செய்யறவனா இருந்திருக்கணும். இந்த பூமியில நீ வாயை திறந்து எதை பேசுறியோ அதுதான் நடந்திருக்கும், அதுதான் நடந்திருக்கணும். ஆனா நடக்காம போனதுக்கு காரணம் நீ என்ன விட்டு போன, அதனால நீ எல்லாத்தையும் இழந்துட்ட. இப்படி அடிமையா நிக்கிறடா தம்பி. இப்ப செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, you seek my kingdom first, you seek my righteousness first, and everything shall be added unto you. உனக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணு. நான் ரகசியம் சொல்றேன், இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், இயேசுனுடைய வருகைக்கான காரணம் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றும்படியாக. He came to give what we lost. நாம் இழந்து போனதை தருவதற்காக இயேசு வெளிப்பட்டார். அப்படியானால் உண்மையான ரட்சிப்பை நாம் அனுபவிக்கிறோமான்னு கேட்டா இன்னைக்கு இல்லைன்றா நான் சொல்றேன். இன்னைக்கு விசுவாசிகளாக நாம ஜெயிக்க வேண்டியவர்கள் பராக்கிரமசாலிகளாய் எந்த ஒரு கோலியாத்தையும் எதிர்த்து நின்று வந்து பார்த்து சொல்ல வேண்டிய ஆட்கள் இன்றைக்கு கூனி குறுகி போய் பலவீனர்களாய் வேதனை நிறைந்தவர்களாய் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு உங்களையும் என்னையும் கர்ஸ் பண்ணிக்கிட்டு செத்தரலாம் போல இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்ல வச்சுட்டான் பிசாஸ். ஆனா அதற்காக வரல இயேசு, அதற்காக அல்ல, பராக்கிரமம் செய்கிறவர்களாய் மாறுவதற்காக. எல்லாத்தையும் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்க ரீதியில உங்களையும் என்னையும் மாற்றுவதற்காக. You and I are called to change the world. உலகத்தை கலக்குகிறவர்கள் நீங்கள். You are world shakers. You are not supposed to be an ordinary person, because you and I serve an extraordinary God. We have an extraordinary God. அவர் நம்ம கூட இருந்தா எப்படி வாழ்க்கை நடக்கும்ன்றத இயேசு வாழ்ந்து காண்பித்தார். ஹல்லேலூயா. இயேசு வாழ்ந்து காண்பித்தார். இப்ப இயேசு தான் முன்மாதிரி. இயேசு மனிதனா இருந்த பொழுதும் எல்லாவற்றையும் மேற்கொண்டார். எதுவும் இயேசுவை மேற்கொள்ள முடியவில்லை. இயேசு பிசாசுகளை மேற்கொண்டார். இயேசு இயற்கையை மேற்கொண்டார். இயேசு எல்லாத்து மேல அவர் அதிகாரம் செஞ்சாரா இல்லையா? இயேசு தான் மாதிரி. அப்படின்னா இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். எத்தனை பேரை ஒத்துக்கிறீங்க? Hereafter no more I, Christ lives in me. If really Christ lives in you, your life should never be the same again. You will never be the same again, because he has called you for a victorious. You should never be a victim. You be a victorious person in your life. Christmas is nothing but to celebrate the victory that God has taken for us. Already the victory has been taken. You and I are supposed to proclaim it and to declare it and to dominate everything. Hallelujah. We are called to dominate. எந்த சூழ்நிலையை மேற்கொள்ற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா இப்ப சூழ்நிலை நம்மளை பயமுறுத்துது. என்ன பயமுறுத்துது? ஐயோ நாட்கள் ஓடுதே, 44 பல நேரத்தில் அப்படிதான். உங்களுக்கு போதிக்கிறேன்னா நானும் சொல்றேன், நல்லா கவனிங்க. நானும் மாம்சத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் எலியாவை போல நாங்களும் சொல்ல வேண்டியது ஆயிடுது. ஆண்டவரே என்ன ஆச்சு ஆண்டவரே, 41 வயசு ஆயிடுச்சு, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எங்க அப்பா வேற கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்ப என்ன தூக்க போகிறீரு, எப்ப என்ன வல்லமையுடையவனா மாத்த போகிறீரு, எனக்கு ஒன்னும் புரியல. என்ன பார்த்தாலே பைத்தியக்கார மாதிரி பாக்குறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவம் பைத்தியக்காரர்களுக்குரியதல்ல, விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்ன? மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்புகிற வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது. இயேசு உயிரோட வந்ததுக்கு, இயேசு மண்ணுக்குள்ள மண்ணு
உலகில வந்ததுக்கு காரணமே உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, உங்களையும் என்னையும் அவரை போல மாத்துறதுக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் இஸ் the restoration of heavenly blessings with a earthly blessing. Hallelujah. heavenly blessings, பரலோகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை இயேசு நமக்கு தரும்படி தான் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை உண்டாக்குனப்போ அவங்களுக்கு எந்த குறைவும் இல்லாம தான் இருந்துச்சு. அதனால தான் இயேசு சொன்னாரு, நீ அங்க இருந்தப்ப எப்படி இருந்த தெரியுமா? அங்க இருந்தப்ப எப்படி இருந்த? நீ அடிமையானவனா இல்ல. ஆனா இப்போ என்னைக்கு என்னை விட்டு பிரிந்தார்களோ, என்னைக்கு மாம்சம்ன்ற ஒண்ணு தலை ஓங்குச்சோ, தலை தூக்குச்சோ, என்றைக்கு பாவம் உயிரோட வந்துச்சோ, அன்னைக்கு நீயும் என்னையும் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சோம். நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்ச உடனே எல்லாமே போச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மீனை தண்ணிக்குள்ள இருந்து எடுத்துட்டீங்கன்னா மீனால உயிர் வாழ முடியுமா? முடியுமா? ஹலோ சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். நான் வாத்தியார், நீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா சொல்லுங்க. முடியுமா? முடியாது. யாராவது சொல்றீங்களா முடியும்ன்றீங்களா? மீனை தண்ணில இருந்து தூக்கிட்டா மீன் செத்து போயிரும். செடிய மண்ணில இருந்து புடுங்கிட்டா அதே போலதான் நீங்களும் நானும் ஆண்டவர் இல்லாம வாழ முடியாது. அட கரங்களை தட்டுங்களேன். If you try to live your life without Jesus, you cannot survive. இன்றைக்கு நாம நம்மளே ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நம்ம ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல காரு, ஒரு நல்ல வீடு, ஏதோ ஒரு வாழ்க்கை ஓடுதுடா, ஒரு மேரேஜ் லைஃப் அப்படின்னு நம்ம we are satisfied with our life. ஆனா இது அல்ல. இதற்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தல. சரி, இதற்காக இயேசுநாதர் மாம்சமா உயிரோட வரல, மாம்சத்துல வரல. அவர் பெரிய காரியம், உங்களை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியம் செய்யறதுக்காக வந்தாருங்க. ஹல்லேலூயா. சாதாரண மீன் பிடிக்கிறவனை கொண்டு 3000 பேருக்கு பிரசங்கம் பண்ண வச்சாரு, 3000 பேர் ரட்சிக்கப்பட வச்சாரு. அப்ப மீன் பிடிக்கிறவனை கொண்டும் ஆண்டவரால செய்ய முடிஞ்சு. ஒரு பெரிய பட்டதாரி படிச்ச மேத பவுலை கொண்டும் ஆண்டவர் 13-14 நிருபங்களை எழுத வைக்கவும் முடிஞ்சுச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என்ன தேடு, பாக்கி எல்லாம் வந்துரும். ஏன்னா பரலோகத்தில் நான் உண்டாக்குனப்போ உன்னை எல்லாத்தையும் சர்வமும் உனக்கு தேவையில்லாதெல்லாம் உண்டாக்கி உனக்கு ஏசி எல்லாம் தேவையே இல்லாம இருந்துச்சு. அப்போ அங்க தேவையில்லாம இருந்துச்சு. அங்க ஆதாம் கூப்பிட்டா சிங்கம் நடந்து அழகா வரும், ஆதாம் கூப்பிட்டா யானை அழகா நடந்து வரும், ஆதாம் கூப்பிட்டா எல்லா ஜீவராசிகளும் எல்லாமே அவன் கூப்பிட்டாலே வரும், அவன் கூப்பிட்டாலே வரும். ஆனா இப்போ ஒரு கொசு அது படுத்துற பாடு, ஒரே ஒரு சின்ன கொசு, அது நீங்க சொல்றத கேட்க மாட்டேங்குது. அது உங்களுக்கு மலேரியா கொடுக்குது, ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, டெங்கு கொடுக்குது, வேற என்னென்ன கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஏன்டா இந்த கொசு கடிக்குது என்ன அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கோமா? எல்லாரையும் கடிக்குது, அது என்னாலையும் கடிக்குது. டாக்டர்கிட்ட போக வேண்டியதுதான். டைஃபாய்டா மலேரியாவா மாத்திரையை சாப்பிட்டுட்டு பேசாம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. நார்மல் லைஃப்க்கு வந்துட்டோம். we are satisfied with our normal living, but you and I are not called to live a normal and natural life. There is a supernatural being is living inside of you. உங்களுக்குள்ளே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்குது. That is the life of Christ. Life of Christ உங்களுக்குள்ள இருக்குதா? என்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டமே அன்னைக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்றாரு. ஹல்லேலூயா. இப்போ எனக்கும் ஆண்டவருக்கு என்ன பிரச்சனைனா, ஏய் என்ன வாழ விடுறியா இல்ல நீ வாழ்ந்த நீ இன்னும் உயிரோட இருக்கிறடா, நீ எப்ப சாகுறியோ அப்பதான் நான் வாழ முடியும்ன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதான் விளையாட்டா சொல்லுவாங்க, ஒரு பேப்டிசம் கொடுக்கறப்ப பாஸ்டர்ஸ் என்ன பண்ணிருக்கலாமா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆரோக்கியராஜை நாங்கள் இப்பொழுதே பரலோகத்திற்கு அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் உள்ளுக்குள்ளே வச்சிருந்தாங்கன்னா உடனடியா பாஸ்போர்ட், அடுத்த நொடி உடனே ஹெவன்,
போயிருந்திருக்கலாம். அப்படி பண்ணலையே ஆண்டவர், அப்படி நம்மளை சாகடிக்க விடல. அதுக்கப்புறம் ஒரு லைஃப் வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you are saved people? How many of you believe in Jesus here? எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? நீங்க எல்லாம் விசுவாசிகள் நம்புறேன். ஹalleluya. நீங்க இயேசுவை விசுவாசிங்கன்னா இயேசு உங்களுக்குள்ள வாழ்றாருங்க, உங்களுக்குள்ள வந்திருக்கிறாருங்க, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லைன்னு பைபிள் சொல்லுதுங்க. இந்த உலகம் ஒரு பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ள இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா பாபிலோனியன் சிஸ்டம் என்ன தெரியுமா? உங்களை 24 மணி நேரமும் இந்த உலக காரியத்தை மாத்திரமே சிந்திக்க வச்சு தேவனை குறிச்சு சிந்தனையே இல்லாம வைக்கணும்ன்றதுதான் பாபிலோனிய சிஸ்டம். ஏன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலை பாபிலோனுக்குள்ள கொண்டு போய் 3 வருஷம் என்ன பண்ணாங்க? கல்தேயருடைய பாஷையை கற்றுக் கொடுத்து மெஜிஷியனா மாத்தி அவங்கள பேரையும் மாத்தி பெல்தசார்னு ஏன் அவனுக்கு பேர் வச்சாங்க? ஏன் பேரை மாத்தணும்? அவன் ஐடென்டிட்டியவே மாத்தணும். டோட்டலா அவன் யூதன்றதையே மறந்துட்டு யூதர்களுடைய கடவுளையும் மறந்துட்டு அவன் முற்றிலுமாய் பாபிலோனிய அடிமைத்தனத்திற்குள்ள வந்துடணும். அதுதான் பிளானே. அதனால அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியாவது டோட்டலா அவனை பாபிலோனிய அடிமையாகவே மாத்திரணும், ஒரு பப்பட்டா மாத்திரணும், அவங்க தலையாற்ற பொம்மை மாதிரி மாத்திரணும். அதே போலதான் இன்னைக்கு that Babylonian spirit is working in this world right now. How? IT fieldல நீங்க வேலை பார்க்குற எல்லாமே இன்னைக்கு வேலையை ரொம்ப கடினமாக்கிட்டான். நார்மலா பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்டேட் பேங்க்ல கூட இப்ப வேலை பார்க்க முடியல. பேங்க் வேலையே இன்னைக்கு டார்ச்சர் ஆயிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டிங் டார்கெட் எதை டார்கெட்? இயேசுவை டார்கெட் பண்றத மறக்கணும்ன்றதுக்காக இந்த பிசாசு உங்களை வேற சைடு திசை மாத்துறதுக்காக இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதுலயே மூழ்கி போயிடணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, seek my kingdom first, seek my righteousness first. What is my kingdom? The domain where a king rules, the domain where the king has authority is called the kingdom. In his kingdom my King of Kings is working, and you are all kings and queens in the kingdom of God. You are supposed to dominate everything. Nothing can dominate you because Jesus has paid the penalty on the cross. You are no more a failure, you are a victor in the name of Jesus. நான் உங்களுக்கு சவாலா சொல்லி முடிக்கிறேன். எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு. நான் ஒண்ணு சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. தேடுதல்னா என்ன? மறுபடியும் சொல்றேன், சீக் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றேன். லேர்ன் அபவுட், ஃபோக்கஸ் ஆன், பே அட்டென்ஷன், diligently pay attention to it, meditate. அதை குறித்து, எதை குறித்து? நீங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி, தானியேலை போல, சாத்ராக்கை போல, மேஷாக்கை போல, ஆபேத்நேகோவை போல நீங்கள் பாபிலோனிலே இருந்தாலும் அங்கேயும் தேவனுடைய நீதியை நீங்கள் செய்ய முடியும். We are living in a Babylonian system controlled world, that is true, but even in that situation also you can be a victorious person. You can also overcome everything. You should never think that you are a normal person, because you have a supernatural God. You have a supernatural being inside. உங்களுக்குள்ள ஒருத்தர் supernatural. Supernatural என்னங்க? Something above natural. Hallelujah. Something that can control natural. When Jesus was traveling along with his disciples in a boat, there was a wind arising, there was a wave arising against them, but all the disciples were afraid to face those things. They were afraid and they were shouting at Jesus, but Jesus came and said one word. He silenced the waves and the sea. The same way உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சுனாமி வந்தாலும் அந்த சுனாமியை அடக்குகிற அதிகாரத்தை உங்க நாவுல கர்த்தர் வைத்திருக்கிறார். You have got the authority in your mouth. You can overcome everything. நான் சொல்றேன், தாமதமானாலும் சரி எல்லாம் சீக்கிரமாய் மாறும். அந்த நம்பிக்கையில தான் நான் உசுரோட இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். நான் சொல்றேன், ஹல்லேலூயா. காரியங்கள் மாறுதலாய் முடியும்.
நிச்சயமாய் மாற்றுகிறவர் நான் அல்ல, நான் ஒரே ஒருத்தரை நம்புறேன். நான் நம்புகிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் நிச்சயமாய் எனக்கு ஜெயத்தை தருவார், உங்களுக்கும் தருவார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், as a man of God, the authority what he has given unto me, now I am going to pray for each and every one of you here, and he is going to heal you today. I don't know with what kind of problem you have come to this meeting, but there is a supernatural God who sees all your pains and sorrows. He knows you by heart, by name. Even before you were formed in your mother's womb, he knows you by name. எல்லாம் தாமதமாகலாம், எல்லாம் தாமதமாயிக்கொண்டே இருக்குது. என்னால எழும்பவே முடியாதா? அவ்வளவுதானா வாழ்க்கை? ஏதாவது ஒண்ணு நடந்துராதா? ஏக்கத்தோட வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆளுகை செய்ய பிறந்தவள் மகளே, மகனே. You are called to overcome everything. You are called to overcome everything. You are called to dominate. The Spirit of God is in you. மாம்சத்தினால பிறக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது போல ஆவியினால பிறக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஆவியினால பிறந்த நாள் தான் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்மஸ். என்னைக்கு நம்ம பிலீவர்ஸா மாறணுமோ அன்னைக்கு தான் நம்ம உள்ளத்துல கிறிஸ்து பிறந்த நாள். நம்ம உள்ளத்துல கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஆமென். If Christ has born in you, if you are a born again Christian, உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன், நீங்க தோற்று போக வாய்ப்பே கிடையாது. நீங்க தோற்று போகவே முடியாது. எந்த நோயும் உங்களை மேற்கொள்ள முடியாது. மரணத்தை ஜெயிச்சவர், மரணத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தவர் உங்களுக்குள்ள ஜீவிக்கிறாரு. அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. அந்த உயிர்த்தெழுதலின் ஆவி உங்கள் சரீரத்தில் நீங்க அனுபவிக்கிற வேதனைகளை மாற்றக்கூடிய இயற்கையான மெடிசின் உங்களுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. செத்து போனவனை உசுரோட எழுப்புகிற வல்லமை உள்ள இருக்குன்னா அதுக்கு மேல உங்க பிரச்சனை என்ன சார், என்ன மேடம்? சொல்லுங்க ஐயா. நீ செத்து போனா கூட உன்னை உசுரோட எழுப்பி உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது. இப்ப நீயும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, ஃபோக்கஸ். நான் பல நேரத்தில் அழுவேன், ஆண்டவரே பிரச்சனை வர்ற நேரத்தில் என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியலப்பா. பிரச்சனை வர்ற நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்ப நான் கேட்கறது ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் மேல என் கண்களை வச்சிடணும். நமக்கு முன்பாக மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக நிற்கிற பொழுது நெருங்கி நிற்கிற பாவங்களை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு முன்பாக நம்முடைய ஓட்டத்தை துவங்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி ஓட கடவோம். Focus on him. Let your focus be on him. Don't focus on your problem, my dear brother, sister. Today God is telling you, focus on me and my kingdom. I will take care of everything. மலையை பார்த்து ஆண்டவர் பேச சொன்னாரு, மலையை பத்தி பேச சொல்லல, உன்னை மலையை பார்த்து பேச சொல்றாரு. உன் ஃபோக்கஸ் எல்லாம் அவர் மேல இருக்கட்டும். உன் கவலை எல்லாம் விட்டுட்டு, உங்க கவலை ஏன் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? கவலைப்படாதீங்கன்னு. கவலைப்படுறதுன்னா என்ன தெரியுமா? அது ஒரு மெடிடேஷன், a wrong kind of meditation. ஐயோ நாளைக்கு என்ன ஆகும், என் வாழ்க்கை என்ன ஆகும், எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு, என்ன ஆகும் போறேன், என் பிள்ளைங்க எப்படி இருக்குது, என் குடும்பம் எப்படி இருக்குது. It's a wrong kind of meditation. That is what the world is trying to inject on us. But God is telling you with tears, I tell you, my sister, my brother, கண்ணீரோடு விதைக்கிறேன் இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய லக்கு, நம்முடைய ஃபோக்கஸ் அவர் மேல இருந்து மாறாம இருந்துச்சுன்னா வெற்றி நிச்சயம் நம்முது. இப்ப டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வர்றதுக்கு தான் பிசாசு இந்த சோதனை, இந்த வியாதி ஏன், இந்த கஷ்டம் ஏன், இந்த பண கஷ்டம் ஏன், இந்த வேதனை ஏன், சாதனை. ஐயா 40 வருஷம் வேலையே செய்யலங்க, ஒரு வேலையும் செய்யல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சோறு போட்டாரா இல்லையா? 40 வருஷம் போட்டாரா இல்லையா? 30 லட்சம் பேருக்கு சோறு போட்ட தெய்வம்.
பஞ்ச காலத்துல உணவளிச்சாரா இல்லையா? அந்த தேவன் ஆராதிக்கிறோம்னா நம்மளும் கவலைப்பட்டு கலங்க தேவை இல்லைன்னு சொல்ல வர்றேன். எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு தெரியல. இன்னைக்கு இந்த செய்தியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க போக்கஸ் உங்க வியாதி மேல இருக்காது, உங்க கடன் பிரச்சனை மேல இருக்காது, உங்க போக்கஸ் எல்லாம் அவர் மேல. இப்ப சொல்றேன், இங்கிருந்து போறதுக்குள்ள அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. Close your eyes and focus your mind on God. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு சரீரங்களிலே காணப்படுகிறதான எல்லா அசுத்த கிரியைகள், we give you all the glory and honor and praise. In the matchless name of our Lord and Savior Jesus Christ I pray. Amen.